வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த சந்திரன் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி சுதா அம்மா மற்றும் நகுலேஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஞான நெறி. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். ஒழுக்கம் யார பார்த்து கற்றுக்கொள்ளணும்? வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும். சினிமா நடிகர்களை பார்த்து சிகை அலங்காரம் செய்து கொள்வது இன்றைய இளைய சமூகத்தின் ட்ரெண்ட்னு சொல்லலாம். வீட்டில் மழை பெய்தா ஒழுகுகிறது அப்படின்னு சொல்றோம். ஒழுகுகின்ற தண்ணீர் எங்கிருந்து வரும்? மேலே இருந்து சொட்டு சொட்டாக விழுந்தால் ஒழுகுதல் மேலே இருந்து வருகிறது. அப்பொழுது உயர்ந்தவர்களிடம் செய்தியை பெற்று கொண்டால் அதில் ஒழுக்கம் தக்கி இருக்கும். யார ரோல் மாடலா எடுத்துக்கணும்ன்றதே தெரியல பிள்ளைங்களுக்கு, இல்லையா? அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியிடம் பெற்ற அனுபவ புதையல்களை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வாழ்வது. எடுத்துக்காட்டுக்கு காலையில இத்தனை மணிக்கு எழும்ப வேணும் அப்படின்னு முடிவு செய்து விட்டா ஒவ்வொரு நாளும் எழும்பணும். அதாவது சூரியன் வருவதற்கு முன் இயற்கையோடு முரண்பட கூடாது. எப்பொழுதுமே இயற்கைக்குள்ள நம்ம வாழ்வு அமைத்து வைக்கப்பட்டிருக்கு. கடவுள் ஏன் இரவை இருட்டாக்கி பகலை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு? காரணம், பகலில் இயங்கு, இரவில் ஓய்வு கொடு அப்படின்றதுக்கு தான். பகலில் நல் இயல்புகள் எல்லாமே நடக்கும். இரவில் தீய இயல்புகள், கள்ளன், திருட்டு, பாம்பு போன்ற விஷ ஜந்துகளின் நடமாட்டம் இருக்கும். இன்று என்ன ஆயிற்று? பெரும்பான்மையான வீட்டில் பிள்ளைகள் இரவு 2 மணி 3 மணி வரை முழித்துட்டு அதன் பிறகு விடிகாலையில ஸ்கிரீனை திரை சீலைய போட்டு தூங்குறாங்க. பகலில் இறைமையே நமக்கு விளக்கு போட்டு தருகிறது, இல்லையா? இத பயன்படுத்தாம இரவு முழுவதும் மின்சாரத்தை பயன்படுத்திட்டு பகல்ல தூங்குறாங்க. மின்சார கட்டணம் ஏறதானே செய்யும். அப்போ இது இயற்கைக்கு முரண்பாடு தானே. பழைய காலத்துல மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க? 6 மணி சாயங்காலத்திலேயே சாப்பிட்டுடுவாங்க. 8 மணிக்கு மேல யாருமே விழித்திருக்க மாட்டாங்க. அப்படி படுத்தால் விடிய காலை நேரத்துக்கு எழும்புவது எளிதாகுது. 2 மணி இரவில் படுப்பவர்களுக்கு சூரியன் வருவது தெரியுமா? பாத்தீங்கன்னா விடிய காலை வேளையில இந்த குணத்துல இந்த சாத்வீகம், தெய்வீக குணம் நிரம்பி நிற்கும். அப்பொழுது நம்மை அறியாமல் நல்ல எண்ணம் நம் மனதுல உதித்து கொண்டே இருக்கும். மனம் அமைதியாக தோய்ந்து இருக்கும். முழிக்கிறவங்களுக்கு தெரியும் தானே, பிரம்ம முகூர்த்த நேரம் எதனால சிறப்பு பெற்றது என்று நம்ம எல்லாருக்குமே, இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். விஞ்ஞான பூர்வமாக அது நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. நாம விடுவோமா? பொதுவா சாத்வீகம், ராஜச குணம், தாமச குணம் நம்ம ஆட்டி படைக்குது. 100% தாமச குணத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்ல. அது குணவயப்படுகிறோம் தான். ராஜச குணம் வரும் பொழுது எதை அனுபவிக்கலாம், எதை செய்யலான்னு முயற்சியில ஈடுபடுவோம். தாமச குணம் வந்தா தீய எண்ணங்கள் மனதை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆக
சாத்வீக குணம் இயற்கையாக நம்மை ஆட்கொள்ள அந்த நேரத்துலதான் குழந்தைகளை எழுப்பணும். அது திடீர்னு வராது. முறையா பயிற்சி கொடுக்கணும். திடீர் என்று கீபோர்ட்ல டைப் செய்தா பரீட்சை இல்லாம வேகம் வருமா? எவ்வளவு பயிற்சி தேவை. அப்படிதான் முறையா பயிற்றுவிக்கணும். இயல்பிலே வரணும். அதற்குதான் பக்தி மார்க்கம் உதவியது. நமது முந்தையோர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க. காலையில 9-10 மணிக்கு சூரியனின் வெளிச்சம் மாறும் பாருங்க. அதாவது சாத்வீகமாக இருந்த மேலோங்கி இருக்கிற அந்த வெள்ளை வெளிச்சம் பிறகு சிகப்பு வெளிச்சமாக மாறும். காலையில சூரியன் உதிக்கும் பொழுது சூரியனை பார்த்து கண்ணை மூடினா வெண்மையாக தெரியும். 9-10 மணிக்கு சூரியனை பார்த்து கண்ணை மூடினா செம்மையா தெரியும். ராஜச குணம் மேலோங்க ஆரம்பிக்கும். அதற்கு வேலைக்கு செல்வது, உழைப்பது, முயற்சி, இன்பம் அனுபவிப்பதுன்ற அளவுல ஓடிக்கொண்டிருப்போம். மாலை 5-6 மணிக்கு இரவு மெல்ல அந்த வெளிச்சத்திலோட அப்படியே அந்த இருட்டு கலக்க துவங்கும். கண்களை மூடி பார்த்தா அந்த ஒளி இருளாக தெரியும். தாமச நிறத்தின் குணத்தின் நிறம், அதாவது கருமை. இரவு தொடங்கி விட்டால் உடலுக்கு ஓய்வு கொடுத்துடணும். அப்ப இரவு முழுவதும் விழித்திருந்தால் அந்த குணம் மேலோங்கும். இரவில் தூக்கம் வருவது போன்ற ஒழுங்கு இறைமை கருணையுடன் அமைத்து வைத்திருக்கிறது. எல்லாம் நமக்கு சொல்றாங்களே, பினியல் கிளாண்ட் கூட அந்த தூங்குவதற்கு தேவையான சுரப்பிகள் அப்பொழுதுதான் சுரக்கும். இருட்டில் தான் சுரக்கும். அது மாஸ்டர் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் நல்ல வேலை செய்யணும்னா நமக்கு முழுமையான இயற்கைக்கு உகந்த தூக்கம் அவசியமாகுது. குழந்தைங்களுக்கு எல்லாம் இதை ஒரு பயிற்சியாக கொடுத்துடணும். பழக்க வழக்கமாக மாற்றி விடணும். பிறருக்கு துன்பம் செய்யாது, பிறர் துன்பம் போக்கும் தூய நெறிய பழக்கப்படுத்திக்கணும். காலை நேரத்தை அதிகமாக்கி விடணும். குழந்தைங்களை 10 நாள் எழுப்பி ஒரு மாதம் 1 வருடம்னு எழுப்பி பழக்கப்படுத்தினா 3வது வருடத்துல இன்னைக்கு பரவாயில்ல கண்ணு நீ தூங்குன்னு சொன்னா அவன் தூங்க மாட்டான். இந்த பழக்கமே வழக்கமாகி விட்டதுன்னு அர்த்தம். அருத்தந்தை பாருங்க, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 அறநெறிகள் நம்ம வாழ்க்கையின் அங்கமாக அதாவது மாறணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேற இந்த உயிர் உடலுக்குள்ள இணைந்து இருக்க வேண்டி இருக்கு. அப்ப நமக்கு லைஃப் ஸ்பேன் கூட இவ்வளவு 80-90ன்றது தேவையாக இருக்கிறது. ஒரு நோக்கமும் தேவையும் இருக்கு. நோக்கத்தை மறந்து தேவையை மட்டும் அதிகப்படுத்தும் பொழுது அது துன்பமா வருது. செயற்கைன்னு சொன்னா உருவாக்குவது இறைவனால் மட்டுமே தான், அந்த முற்றறிவால் மட்டும்தான் செய்ய முடிந்தது. ஒரு ஆப்பிள, மாம்பழத்தை, கொய்யாவை, பழத்துல தாங்க எத்தனை வகை. ஒன்னோட சுவை இன்னொன்னு மாதிரி இல்லை தானே, இல்லையா? இப்ப அதாவது நீர் மட்டும் வேணா நம்ம ஊற்றலாம், தேவையான உரத்தை வேணாலும் போடலாம், இல்லையா? நல்லா மண் அமைச்சு நல்ல ஒரு பெரிய தொட்டிலையோ கீழே இதுலயோ போடலாம், தரையிலயோ போடலாம். இந்த பழங்களை நாம உருவாக்க முடியுமா? இதில் இருக்கும் இனிப்பு நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகளை செய்யுது. அந்தந்த இடத்துல விளையிற பழங்கள் குறிப்பாக, இல்லையா? அப்போ அதிக கேடுன்றது இந்த பழத்தினால கிடையவே கிடையாது. முறையோட நாம சாப்பிடுவோமே. ஆனா நாம கண்டுபிடித்த இயற்கை பானங்கள்ல என்ன இருக்கு? அதுல பிரிசர்வேட்டிவ் இருக்கு, கலர் இருக்கு, அந்த நிறைய அதுல சர்க்கரை இருக்கு. அது உடம்புக்கு எவ்வளவு கேடு பாருங்க. அப்ப அதனாலதான் அதை எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? 2 வருஷம் கூட வச்சு சாப்பிடலாம். பழத்தை வச்சு சாப்பிட முடியுமா? அப்ப அதுல இருக்கிற அந்த மருந்து நம்ம உடல்ல அந்த கலரும் போய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத ஹார்மோன்ஸ், செல்ஸ் எல்லாத்தையும் தூண்டி விட்டு அதனால உடலுக்கு பல கேடுகள் வரதா சொல்லி இப்பெல்லாம் அந்த வெளிய முன்னாடி குடிக்கிற மாதிரி குடிக்கிறது கிடையாது, குறைஞ்சு போச்சு, இல்லையா? மக்கள் இளநீர் இதையெல்லாம் தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க.
சுத்த வெளியால் தான் பஞ்சபூத தன்மாற்றம் செய்ய முடிந்தது. மனிதன் இறைநிலை உருவாக்கியதை உருமாற்றம் செய்து பார்க்க முடியும். ஆனா மனிதனாலும் உருவாக்க முடியும்னு எதங்க சாதிச்சு காட்டிருக்கான்? இயற்கை துன்பம் என்பது உண்டு. ஆனா எத்தனை செயற்கை துன்பத்தை மனிதன் உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆனா உயிரின் நோக்கம் இன்பமாக வாழ வந்திருப்பது. அந்த ஒன்றை நிலைத்த இன்பமாக மாற்றுவதற்கு வந்துள்ளது. துன்பத்தை உருவாக்கி அனுபவிச்சுட்டே இருக்கான். இதை உருவாக்கியது யார் என்கிற தெளிவில்லாம இருக்கு. ஒத்துக்கொள்ள மனமும் இல்ல, இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளவும் இல்லை. வெயிலும் மழையும் தன் சத்தியத்தை தாண்டி தான் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் மட்டுமே எடுத்துட்டு பாருங்க, பருவ நிலையில் தான் எத்தனை மாற்றம். நிறைய பயமுறுத்துறாங்க வேற, அதையும் இதையும் சொல்லி இல்லையா. இங்கு தெளிவுதான் வேண்டும். இந்த தெளிவு வேதாத்திரியத்தின் வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் நமது குருபிரான் தெல்ல தெளிவா சொல்லி இருக்காங்க. அதில் இருக்கக்கூடியதுதான் அறநெறிகள், தெய்வீக நெறிகள் 3. இது கட்டாயமா அப்படின்னு சிந்திச்சா அருட்தந்தை இது மனிதனுக்கு மட்டுமே அவசியம்னு சொல்றாங்க. அப்பொழுது கேள்விக்கே அங்க இடம் இல்லை, இது கட்டாயம்தான், அவ்வளவுதான். இது சமுதாய நீதி, இறை நீதி. மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதன் இங்கு மிகுந்த தாழ்ந்த இடத்துல இருக்கிறான். இதிலிருந்து மீண்டு வந்தால் ஒரு மனிதனாக, மானுடன் போற்றும் மனிதனாக வாழ முடியும். அருட்பிரகாச வள்ளலாரை பார்த்து ஒரு சித்தர் ஒரு மனிதன் செல்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவரே நாம ஞானின்னு சொல்றோம். நமக்கு ஞானியாக தெரிபவர்கள் இறைவனின் பார்வையில் அவர்கள் மனிதர்களாக தெரிகிறார்கள். இறைவனின் பார்வையில் அப்பொழுது நாம் யார்? இதற்கு எல்லாம் காரணம் நாம உருவாக்கிய துன்பம் என்ற ஒன்று. இயற்கை துன்பம் அப்பொழுது எப்படின்னு சிந்திச்சா, இயற்கை துன்பம் என்ற ஒன்று இருக்கு. ஆனா அந்த துன்பம் என்பது நாம் போக்கிக் கொள்வதற்காக அனைத்து வளங்களையும் இயற்கை அது நாம வரத்துக்கு முன்னாடி எதெல்லாம் வந்துருச்சு? அரிசி வந்துச்சு, பழங்க வந்துச்சு, காய்கறிகள் வந்தது. பின்னர் தான் நாமும் நமது பசியோட வந்தோம். உலகத்தின் 850 கோடி மக்களுக்கும் உணவு தயாரா தான் இருக்கு. அதனால்தான் இயற்கை துன்பமே வந்தது. அப்படி இல்லைன்னா வந்திருக்காது. இப்பொழுது நமது நாட்டின் விளைபொருட்கள் விவசாயம் அதிகம் நமது சீதோஷ்ண நிலைக்கு இல்லையா. இப்போ வடகோடி தென்கோடி பகுதி எடுத்துக்கோங்க. அங்க குளிர் பிரதேசமா இருக்கும். பனி நிறைந்த இடத்துல விவசாயம் செய்ய முடியாத நிலை. அங்கு வாழும் மனிதன் உணவு எவ்வளவு எடுத்துக்கொள்றான்னு பார்த்தா நாம சாப்பிடும் உணவை விட அளவு மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்கிறார். ஏன்? பசி என்ற அளவே மிக குறைவாக தான் அங்கு இருக்கு. நாம் அங்கு சென்றால் பழக்கத்தின் காரணமா 5 தோசை அப்படின்னு சாப்பிடுவேன்னு உட்கார்ந்தா இங்க ஒத்துக்கிற மாதிரி அங்க உடனே ஜீரணம் நமக்கு ஆகாது. இதை நாம பார்க்க முடியும். அது அங்கு தேவையில்லை அப்படின்றதுதான் உண்மை. ஏன்? பசி என்பது இயற்கை துன்பம் தானே. இயற்கை 850 கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரி தானே கொடுத்திருக்கணும். ஆனா கொடுத்திருக்கிறதான்னு பார்த்தா இல்ல. இயற்கைக்கு உள்ள அறிவின் அடிப்படையில் உணவு அங்கு குறைவாக விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததால் அங்கு உள்ள பசியையும் குறைவாக வைத்திருக்கிறது. இதுதான் முற்றறிவு. சற்று யோசிச்சா இன்பத்தை பார்த்து பார்த்து எங்கும் வடித்திருக்கு இறைநிலை. செயற்கை துன்பம் நாம ஏற்படுத்தி கொண்டது. இங்குதான் மனிதனுக்கு அறநெறி அப்படின்றது அவசியமாகுது. நாம முறையா வாழ்ந்து
இன்பத் துன்பத்தை தாண்டி அமைதியையும் பேரின்பத்தையும் நாடி நிலைக்க வேண்டும் என்பதே கடவுளின் எண்ணம். நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வர ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகள் அவசியமாகுது. நோய்கள் உடல்ல வருவது கூட நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு வரதான். கோல்டு வருது அப்படின்னு சொன்னா அவ்வளவு சளி தேங்கி இருக்கு, அது எப்படியாவது வெளியே வரணும். அப்ப அது வெளி வந்த பிறகு இது சரியாயிடுது. சரியான உணவு, தூக்கம், கொஞ்சம் பட்னி போடுறது, இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கற்பூரவள்ளி இலை, துளசி அதெல்லாம் சேர்த்துக்கும் போது சேர்த்து நாம சாப்பிடும்போது என்ன ஆயிடுது, மிளகு இதெல்லாம் சேர்க்கும் போது நாம இறைமைக்கே ஒத்துழைத்து அது இயல்புக்கு வருது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இயல்புக்கு வராம தடுத்து துன்பத்தை பெரிதுபடுத்தி கொள்றோம் இல்லையா? இப்ப இது ஒத்துழைத்தோமே ஆனா சரியாயிடுது. நாம எல்லாவற்றுக்குமே மாத்திரை போட்டு மாத்திரை போடாவிட்டா நோய்கள் கட்டுப்படுறது இல்ல. இந்த இடத்துக்கு யார் கொண்டு வந்தது? சட்டுன்னு அதை நிறுத்தவும் கூடாது இல்லையா? உடம்பு அதை பழகி விட்டது. எதற்கெடுத்தாலும் மாத்திரை. அதன் பக்க விளைவு பெரும் துன்பம் இல்லையா? இதை யார் சந்திக்கிறோம்? நாம தான் சந்திக்கிறோம். அடுத்த முறை நோய் வந்தால் அதிக மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோசேஜ் பத்தாது உடம்புக்கு. அப்ப அதை கூட்டிக்கிட்டே போறோம். இயல்பு நிலைக்கு எப்பொழுது வருவது? வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறோமா நாம? பிறந்த போது இயல்பாக இருந்தோம், வாழ்ந்தோம். இப்பொழுது கர்மவினை பதிவு தானே நோயாக வருகிறது. எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்கங்க, உங்க சர்க்கரை நோயை நாங்க குணப்படுத்துறோம், 3999 ரூபாய் ஆஃபர் இருக்குன்னு. அது ஒரு செட்டிங் முடிச்சிட்டு பிறகு என்ன பண்றாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இன்னொரு குரூப்ல போடுறாங்களாம். அந்த சிட்டிங் பாத்தீங்கன்னா 49,999 ரூபாய் கட்டுங்கன்னு பேரம் நடப்பதை ஆன்லைன்ல பாக்குறோம். அப்போ அது அவங்க இயற்கை உணவு முறையை தான் சொல்றாங்க. அதை கூட வியாபாரமாக்கி சும்மா சொல்வதற்கு அவங்க தயாராக இல்லை. பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு இந்த உலகம். அப்ப வருமுன் காப்பது தானே இங்க முக்கியம். குழந்தையாகவும் வருவது கர்ம வினை தானே. குழந்தை 3 வயது வரை அதன் இயல்பில் வளருது. இறைவன் நமக்கு இத காட்டுறான், இப்படிதான் வாழணும்னு சொல்லி. அந்த 3 வயது ஆன பிறகு என்ன ஆகுது? பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா கர்ம வினைக்கு ஏற்றபடி மாற்றங்கள் வருது. கர்ம வினையை குழந்தைகள் மூலமாக நாம கழிக்கிறோம். குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டல் பெற்றோரிடம் இருந்துதான் வரணும். அவங்க தானே எடுத்துக்காட்டாக வாழணும், வழி நடத்தணும். ஆனா தத்துவங்கள், உண்மைகள் நிறைந்த சமுதாயத்துல எதிர் திசையில் போகக்கூடிய அத்தனை தூண்டுதல்களும் நடைபெறுகின்றன. உணவு, உடை, தூக்கம், உழைப்பு, எண்ணம் அப்படின்னு பிள்ளைங்களை எடுத்துக்கோங்களேன். எந்த நேரம் வேணா எந்த உணவு வேணா சாப்பிடுறது. உடை சொல்லவே கஷ்டமா இருக்கு. தூக்கம் அங்கேயும் முரண்பாடு. உழைப்பு அதிகம், மூளைக்கு உழைப்பு. எண்ணம் எப்படி வேணாலும் எண்ணம். ஏன்னா அதை சரியா வழி நடத்தணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியாத இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா? அப்போ அந்த அந்த எத்தனை வகையில முரண்பட்டு இருக்காங்க. அதனாலதான் அருட்தந்தை இவ்வளவு இதுவா 5 அளவு முறைன்னு அவ்வளவு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. பாரதத்தில் இல்லாத இதிகாசங்களா, புராணங்களா, தத்துவங்களா? தமிழ்நாட்டின் பெரிய கொடை என்ன? அத்தனை வேதங்களின் சாரங்களையும் பிழிந்தெடுத்து தெளிவாக வேதாத்திரியமாக கொடுத்திருக்கிறார் நமது அருட்தந்தை. ஆனா இங்குதான் இயல்பிலிருந்து குழந்தைகளை மாற்றும் அத்தனை செயல்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சமுதாயத்தில் துன்பங்கள் மலிவா கிடைக்குது. அதை சீர் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சிந்தித்தால் சரிதான்னு வரும். அருத்தந்தை வகுத்த 2 ஒழுக்க பண்பாட்டை எடுத்துக்கொள்வோம். நான் என்னுடைய ஐயா சந்திரன் ஐயா ரொம்ப அழகா தவம் எடுத்தாங்க இல்லையா? ஆழமான தவம். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். இது 5 ஒழுக்க பண்பாட்டின் சாரம். அருத்தந்தை இதை தவத்தின் முடிவில் சேர்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. கண்டிப்பா அப்போ அதுக்கு முன்னாடி கிடையாது. கண்டிப்பா இத
சேருங்க அப்படின்ற உத்தரவு அங்கேருந்து வந்தது. ஆழியாறுல இருந்து சுவரொட்டியாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்க்க, பேச, கேட்கன்னு இருந்தா நமக்குள் பிரதிபலித்து உள்ள போய் அந்த இரையாற்றல் அதை வாங்கி வைத்துக் கொள்கிறது. காலத்தால அது செயலாக நம்ம எல்லார்கிட்டையும் மலர்த்தி விடும். இது நிதர்சனமான உண்மை. 3 அறநெறிகளில் அதீத கட்டாயமானது ஒழுக்கம். இதன் தொடக்கமே துன்பம் கொடுத்தது. எப்பொழுது இன்பம் வேண்டும் என்ற மயக்கத்தில் துன்பம் கொடுத்தல் என்று எங்கு தொடங்கினோமோ அங்குதான் திசை மாறினோம். சம்பளம் வந்துட்டு இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்பளம் இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வேற வழியில போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அதை முதலில் நாம சீரமைத்துக்கணும். 100% துன்பம் கொடுக்க மாட்டேன் என்பது செயலாக மலரணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் போர்ஷன் எடுத்தீங்கன்னா இதுக்கு நோ காம்ப்ரமைஸ், கட்டாயம். அடுத்தது பாத்தீங்கன்னா துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவி, இது கட்டாயம் கிடையாது. எல்லா துன்பத்தையும் ஒரு சேர போக்குவது என்னால முடிந்த காரியம் இல்லை. எனக்குன்னு கெப்பாசிட்டி இருக்கு, அதை பொறுத்ததுதான். பலர் சொல்வாங்க துன்பம் கொடுக்காமல் அதெல்லாம் வாழ முடியாதுங்க, எப்படிங்க இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது இருக்கும் மனிதர்கள் போல வாழ முடியாது, ஆனால் மனிதனாக வாழ முடியும். பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் மனிதன் என்ற பெயரில் பலர் வாழ்கிறார்கள். அப்படி நிச்சயமா நாம வாழ முடியும். ஒழுக்கம், கடமை, ஈகையில் ஒழுக்கம் என்பது மிக கட்டாயம் என்று உணர்ந்து கொள்ளலாம். இது அஸ்திவாரம். எல்லா துன்பத்தையும் போக்க எல்லாராலும் முடியாது. அதற்கு உடலின் திறன், அறிவின் திறன், பொருளின் திறன் வேண்டும். இதை வைத்துக் கொண்டுதான் செய்ய முடியும். ஆனா 100% முடியாது. ஏன்னா எல்லா தேவைகளும் பாத்தீங்கன்னா மிக மிக அதிகம். ஆனா துன்பம் கொடுக்காத நம்மால இருக்க முடியும். ஒழுக்கம் என்பது இருத்தல், அவ்வாறு இருத்தல். கடமை, ஈகை என்பது செயல். ஒழுக்கத்தை தான் முதல்ல பிடிக்கணும். மற்றது இரண்டும் அப்புறம் தன்னால இயல்பா வந்துடும். இந்த ஒழுக்கத்தை நமது வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் பழகணும்னு சொல்லுவாங்க மகான். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா மற்ற 4 பேருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன்னு அது மனதுல போட்டுக்கொண்டே வரணுமா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மறந்துடுவோம், விட்டுருவோம், மறுபடியும் போய் ஏதாவது ஒரு சுடு சொல்லாது சொல்லி வந்துருவோம். அப்ப அவர்களை பார்க்கும் பொழுது என்ன ஆகணும், இதை அடிக்கடி சொல்லும் போது இந்த எண்ணமும் முடிவும் சேர்ந்துதான் வரும். அங்க பக்கத்துல போகும்போதே இதுக்கு இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இவன் பண்ற வேலைக்கு வரும் வார்த்தைகள் வந்துரும், என் பிள்ளைய திட்டிருப்பேன், ஆனாலும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன்ற அளவுல நாம பழகி கொள்ளணும். யாரும் நமக்கு பழகி கொடுக்க மாட்டாங்க, நாம தான் பழகணும். எப்படி இருக்கும், எந்த ஒரு குறைபாடும் இருக்கவே இருக்காது. ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தால் அமைதியான குடும்பமாக வந்துவிடும். ஏன் செய்யக்கூடாது? அப்படிதான் மாற்றம் வரணும். நாம வேறா நிற்கும் போது பிள்ளைகள் நம்ம கிட்டேந்து வந்தவங்க சூனர் ஆர் லேட்டர் இத அப்படியே அவங்க பிடிச்சுக்குவாங்க. அந்த வேற ஒத்து தானே இருக்கணும், இலையும் இல்லையா, காயும் பூவும் வந்துரும். அப்ப உணரணும், உணர்ந்து பழகணும். பழகினால்தான் அது நமது. நாம பழகலன்னு வச்சுக்கோங்க, பழகினா நம்மது, பழகலைன்னா புத்தகத்துடையது அப்படின்னு மகரிஷி வேடிக்கையா சொல்லுவாங்க. பழகிற பழக்கம்தான் நமக்கு தேவை. அறிவில் இறை உணர்த்தியவாறு அனைவருக்கும் சொன்னேன் சிந்திப்பீர். இந்நெறியை சிறந்ததென கண்டால் செயல்படுத்தி எளிமையோடு சீரமைப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அருத்தந்தை சொல்றாங்க. இந்த தூய நெறியை பின்பற்றி வாழ்ந்தால் உலகம் எப்படி இருக்கும், உலக சமாதானம் அப்பொழுது உண்மையாக வரும். அவர்கள் செய்ய வேண்டிய கடமையில் முடிந்த அளவு செய்தால்தான் வரும். இந்த 5 ஒழுக்க 2 ஒழுக்க பண்பாட்டை முதலில் சொல்லி பழகணும். தவத்தில் முடிவில் சொல்கிறோம். காலையில் எழும்போது, தூங்கும் பொழுது கூட சொல்லலாம். வாழ்க்கை உன்னதமாக, மகிழ்ச்சியாக, மனநிறைவாக இருக்கும். ஆழமாக போட போட கருமையத்தில் போய் இந்த எண்ணம் உட்கார்ந்து கொள்ளும். பிறருக்கு துன்பம் கொடுக்கலாம் என்கிற எண்ணம் வரும்பொழுது உள்ளிருந்து அந்த கரெக்ஷன்ஸும் கூடவே வரும். போட்டதெல்லாம் வீண் போகாது. 4 வட்டத்தில் அதுவாகவே மாறி நிற்போம்.
இன்று மாறி பலர் நின்று கொண்டிருக்கிறோம். மனதிற்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்பது என்ன அப்படின்னா, அந்த மனதிற்கு கூட நம்ம யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. ரோட்ல நடந்து கொண்டே போறோம், பீடா போட்டுட்டு மென்று என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல ஓரத்துல போய் துப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருமா செருப்பு போட்டுட்டு வருவாங்க. செருப்பு போடாதவங்க மிதிச்சுட்டா ஐயோன்னு வருத்தப்படுவாங்க. இங்கு நம் செயலால் அவர்கள் மனதிற்கு துன்பம். இந்த ஒரு சின்ன ஒரு சாஃப்டான ஒரு எக்ஸாம்பிள மகரிஷி சொல்லுவாங்க. மனதிற்கு எவ்வளவு வகையில துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு முகஜாடை அவங்க நம்ம காமிக்கிறோம் அப்படி இன்னொருத்தவங்களுக்கு அவங்க பாத்துடுறாங்கன்னா கூட, ஐயோ நம்மளை பத்தி ஏதோ சொல்றாங்களேன்னு அந்த மனம் வேதனைப்படுவது கூட மனதிற்கு கொடுக்கிற துன்பம் தான். அந்த மாதிரி உடலுக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, மனதிற்கும் துன்பம் கொடுக்க கூடாது. உடலாகவும் மனதாகவும் இருப்பது இறைநிலைதான். அப்ப அதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த கருணை ஊற்றெடுக்கும். யாருக்கு துன்பம் செய்தாலும் அது இறைவனுக்கே தான் செய்த மாதிரி. ஆகவே குற்றம் செய்யவே மாட்டேன். குற்றம் என்றால் வாழ்க்கைக்கு வளம் தரும் முறையில வாழணும். அதற்கு ஒரு உதவாத குறுக்கே வரும் அனைத்தும் குற்றம்தான். குற்றாலம்னு சொல்றோம். தண்ணீர் எப்பொழுது ஓடினாலும் கிரவுண்ட் வைஸா ஹாரிசான்டலா ஓடிட்டு இருக்கோம். குற்றாலம் அதாவது குற்றி வரும் நீருக்கு, மேலேந்து அப்படி குற்றி அப்படி தெரிச்சு அப்படி விழுற நீருக்கு குற்றாலம்னு பேர் இல்லையா? அதே போல குற்றம் என்பது நமது வாழ்க்கைக்கு குறுக்கே பாயும். இது குற்றாலத்தை நம்ம இதுவா சொல்றது இல்ல, இந்த வார்த்தையை புரியறதுக்காக அருத்தந்தை இதை ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த குற்றம் செய்யாது இருக்கணும் என்றால் அறநெறிகளை பின்பற்றி வாழணும். எளியது, அதிக பயன் தரக்கூடியது. இதை நமது வாழ்க்கை பண்பாடாக மாற்றிக்கொள்ளணும். என்றுமே இதற்கு அருட்தந்தையின் ஆசியும் ஆற்றலும் நமக்கு துணையாக இருக்கும் என்று கூறி, எல்லாம் வல்ல இறையாற்றல் நாம் அனைவருக்கும், நம் குடும்பத்தார் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக என்று வாழ்த்தி, நல்லதொரு வாய்ப்பை நல்கிய குருவையும் இறைமையையும் வணங்கி, ஸ்கையோகா நார்வே டென்மார்க் இணையவழி குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.